மணி மக்களே நீ நாள் 57 பிளான்ஸுக்கான ஒர்க் அவுட்ஸ் தான் போட போகிறோம். ஸோ நம்ம சேனலில் டேரெக்டாக ஸ்கில்ஸ் மட்டும் போடாமல் அந்த ஸ்கில்ஸை அன்லாக் பண்ணுறதுக்கு என்னென்ன ஒர்க் அவுட்ஸ்லாம் போடணும், ஸோ எப்படி போடணும்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்ஸ்டாலே ஃபாலோ பண்ணிக்கோங்க மக்களே. ஸோ நான் தச்ச ரோல்ஸில் கை டேமேஜ், அதனால் புல்லப்ஸும் டிப்ஸும் அதிகமாக போட முடியாது. ஸோ வார்ம் அப்காக 2 செட்டு வாக்கிங்கு 2 செட்டு ஜாக்கிங்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இருந்தாலும் இந்த புல்லப் பாரை பார்த்தோன்னே போடாமல் இருக்க முடியல, அதனால் ஈஸி வேரியண்ட்டில் ஒரு 2 செட்டு போட்டேன். தென் நம்ம கேமரா மச்சானா நம்ம ப்ரோவும் சிங்கிள் பார் டபுள் பார் டிப்ஸ்லாம் சூப்பராக போட்டு முடிச்சிட்டாங்க. தென் பிளான்ஸ் ஒரு கோச்சுக்கு ஜம்ப் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட்டாக இப்ரைஸ் இந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்ம இப்புக்கு நல்ல ஸ்ட்ரென்த்தும் தென் மொபிலிட்டியும் கிடைக்கும். செகண்ட் ஒர்க் அவுட்டா நீ இன் அண்ட் அவுட் முடிஞ்ச அளவுக்கு நீ அவுட் சைடில் எடுத்துன்னு வரணும். ஸோ அந்த மாதிரி போட்டால் நல்ல ஒரு எஃபெக்டிவாக இருக்கும். தென் தேர்ட் ஒர்க் அவுட்டா லெக் ஓப்பனிங்ஸ். ஸோ கை கொஞ்சம் அடிப்பட்டதுனால எதுவுமே எஃபெக்டிவாக போட முடியல, இருந்தாலும் ஒரு 2 செட்டு போட்டாச்சு. நெக்ஸ்ட் அட்வான்ஸ்டு டக் பஞ்ச் ஹோல்டு. ஸோ பிகினர்ஸ் எப்படி ஹோல்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ லிங்க்ல தரேன், கண்டிப்பாக பாருங்க. ஸோ ஒர்க் அவுட்ஸ்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக ஒரு ட்ரையும் போட்டாச்சு. ஸோ மக்களே நம்ம ஏன் ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நம்மளால லெக் இந்த மாதிரி ஏரில் ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ அதுக்கான ஒர்க் அவுட்ஸ்லாம் கொடுத்து பழகினா மட்டும் தான் நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். ஸோ மக்களே நீங்களும் பொறுமையாக கன்சிஸ்டன்சியாக போட்டிங்கன்னா எல்லாத்தையும் சீக்கிரமாகவே கற்றுக்கலாம். ஸோ நாளைக்கு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். டேக் கேர் மக்களே, பபாய்.